ஏறும்போது பயங்கரமாக மூச்சு வாங்குது. அதுவும் போக ரொம்ப கடினமாகவும் இருக்குது. இப்போ வந்து அதுக்கு மேலே அந்த அந்த உயரத்தில் மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கான். இந்த கோயிலுக்கு பேர் என்ன? முருகன் கோயில். என்ன மாதிரி 90s கிட்ஸ்க்கெலாம் முருகன் வந்து ஒரு ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஒரு மேடு இருந்துச்சுன்னா நேராக ஏறினீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், வளைஞ்சு ஏறினீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். உண்மைதான் இல்லையா? இது வந்து பாதையில் நிற்கிது. கோபுரம் போட்டுருக்கிறது அவங்க தான் மிதுன் சக்கரவர்த்தி தான் எல்லாமே. ஒரு காலத்தில் பார்த்துருக்கீங்களா? ஐ எம் டிஸ்கோ டான்சர் பாட்டெலாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இங்கேயே இருக்கீங்க, இங்கே யானையெல்லாம் வரும் இல்லையா உங்கள் கீழேலாம்? நேற்று நான் போயிட்டு இருக்கிறேன், நம்ம பின்னாலேயே வந்தது போகும்போது நம்ம பின்னாலேயே வந்துருக்கு. முன்னால திருப்பி பார்க்காம வர்றானே அப்படின்னு இவங்க எல்லாம் சத்தம் போட்டாங்க. சத்தம் போடும் போது பின்னால திரும்பி பார்த்தா இது வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அதுக்கு மேலே அந்த உயரத்தில் மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கான். என்ன மாதிரி 90s கிட்ஸ்க்கெலாம் முருகன் வந்து ஒரு ஃப்ரெண்டு. அவரோட கதை நல்லாயிருக்கும். அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாரு, வள்ளி தேவனன் 2 ஒய்ஃபு அப்படின்னு அவர் கதையெல்லாம் வந்து கேட்டு அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பாவிச்சு 90s கிட்லாம் நிறைய பேர் பழகிட்டாங்க. முன்னெல்லாம் கோயம்புத்தூரில் நிறையா பேர், எங்கள் ஊரில் சொந்த ஊர்லாம் நிறைய பெரியவங்கலாம் இருக்கும்போது எந்திரிக்கும் போதே முருகா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு. முருகர் ஆஸ் யூஸ்வல் நம்ம நண்பர். நம்ம மேலே போய் நம்ம நண்பரை பார்த்து தரிசிச்சுட்டு வரோம். இதான ஸ்டெப்ஸு. கம்மிட் கொடுத்துட்டேன்பா, போய் ஆகுது. ஒரு வாட்டி முடிவு பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படியில் தான் ஏறணுமா என்ன? இதில் கூட ஏறலாம்ல. இந்த மாதிரி ஒரு மேடு இருந்துச்சுன்னா நேராக ஏறினீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், வளைஞ்சு ஏறினீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். உண்மைதான் இல்லையா? ஸோ இங்கே ஜீப் சஃபாரி வரவங்க மேலேயே வருவாங்களா? இதுக்கு மேலே போகலாம். ஆனால் கொஞ்சம் ஜீப் சஃபாரிக்கு அநியாயத்துக்கு காசு வாங்குறாங்க, 2500 ரூபா. கொஞ்சம் ஓவராக இருக்குது. அங்கே போய் அனிமல்ஸும் தெரிய மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் நம்ம நடந்தே போகலாம். அடுத்து வந்து மோயாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அது ஒரு ஊர். பிரிட்டிஷ் பீரியடில் வச்ச பேர் மோயார் தானே? மோயார். ஆனால் இங்கே எல்லோரும் மாயார்னு பழகிட்டாங்க. அங்கே ஆரம்பகட்ட காலத்தில் பிரிட்டிஷோட செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ அபண்டன்ட் ஆகிடுச்சா? அது அப்படியே கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்த நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் மோயார் அவ்வளோ நிறையா பதிவெல்லாம் யூடியூப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். முருகனை போய் பார்த்துட்டு வரோம். நிறையா கண்டென்ட் கூட முருகா. இந்த மாதிரி கல் மேலேயே ஓட்டுவாங்களா? ஏறும்போது பயங்கரமாக மூச்சு வாங்குது. அதுவும் போக ரொம்ப கடினமாகவும் இருக்குது, பேட்டரியும் லோவாக இருக்குது. அதனால் நம்ம மேலே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கரெக்டு தானே? ஸோ இவ்வளோ தூரம் ஏறி நம்ம பைக் அங்கே நிற்குதுல்ல, அங்கே நிற்குது. ஏறி நம்ம வந்து முருகனை தரிசிக்க வந்திருக்கிறோம். முருகனை கூப்பிட்டு. இந்த கோயிலுக்கு பேர் என்ன? முருகன் கோயில். விபூதி மலை. எந்த வருஷம் ஐயா கட்டி கொடுத்தாரு?
இதுங்க இந்த படிக்கட்டெல்லாம் எந்த வருஷம் கட்டினது? இது வந்து போன வருஷம் முந்தின வருஷம் தான் கட்டினது. மிதுன் சக்கரவர்த்தி கட்டினது. எல்லாம் இது வந்து பாதையில் நிக்குது. கோபுரம் போட்டிருக்கிறது அவரு தான் மிதுன் சக்கரவர்த்தி தான் எல்லாமே போட்டு. ஐயா மேல அவருக்கு ஒரு பாசம், ஐயா மேல பாசம்னாக்க அந்த அளவுக்கு அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இங்க பல சித்தர்கள்லாம் வந்திருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் வந்திருக்காரு இல்லைங்க இங்க. மிதுன் சக்கரவர்த்தி இங்க அடிக்கடி வந்து போவாரு. அவர் பங்களா இங்க இருக்கு. அவரும் இங்க இருக்கு. எங்க இருக்கு அவர் பங்களா? பின்னாடியா? இந்தாக்கா நம்மளுக்கு என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். மேனேஜர் கிட்ட நம்ம பையனை பார்க்கணும் என்னடா. இந்த கோபுரம் இனி ஏதாவது பண்ண போறாரா? இன்னும் இது பழனி மாதிரி கொண்டு வரோம் நம்ம கிட்ட. அவருக்கு அப்படி ஒரு எண்ணம். அவர் ஒரு காலத்துல பாத்துறீங்களா ஐ எம் டிஸ்கோ டான்சர் பாட்டெல்லாம் பாத்துறீங்களா? அவர் தான் பெரிய ஆர்டிஸ்ட். அவர் பழைய இந்திய ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் வெள்ளை அழகெல்லாம் இருக்க மாட்டார். நம்மள மாதிரி கருப்பா மாநிறமா தமிழால் மாதிரியா இருப்பார் பாக்குறதுக்கு. நீங்க நைட்டு நடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிருவீங்க. சிவன் கோயில். சிவன் கோயில் எங்க? கீழே இருக்கிற சிவன். அங்கேயே தங்கிவீங்களா நீங்க? ரொம்ப வீட்டுக்கெல்லாம் போற மாதிரி. உங்க சொந்த ஊர் எது? சொந்த மாதேஸ்வர மலை. அது எங்க இருக்கு? கர்நாடகம். உங்க சொந்தமே அங்கதான். நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் சின்ன பையன்ல இந்த வேலை தொடங்கினதே நான் இங்க வந்தது. என்ன இவர்கிட்ட எல்லாம் சுத்தமா நம்ம ஜாக்கிரதை இருக்கும். கணேசா, சிவன், பார்வதி பிரச்சனை இல்லை, துர்கா தேவி பிரச்சனை இல்லை. இவராக முருகர். ஐயோ நெருப்பு. இப்போ இங்கேயே இருக்கீங்க. இங்கே யானையெல்லாம் வரும் இல்லையா உங்க கீழே எல்லாம்? நம்மளுக்கு வந்தா கூட பிரச்சனை. இங்க மேல வராது. இங்க வராது. நேத்து நான் போயிட்டு இருக்கிறேன், நம்ம பின்னாலே வர்றது. ஆனையா? கொம்பு நம்ம பின்னாலேயே வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது இங்க கீழே இறங்கும் போதா அப்பா இவங்க இது என்ன முட்டாள் ஜாதியாடா, இந்த மாதிரி ஆனை பின்னால வந்துட்டு இருக்கு, முன்னால திரும்பி பார்க்காம வர்றானே அப்படின்னு இவங்க எல்லாம் சத்தம் போட்டாங்க. சத்தம் போன போது பின்னால திரும்பி பார்த்தா இது வந்துட்டு இருக்கு. நான் நின்று பார்த்துட்டு பார்த்தா அது காலில் அடிபட்டு இருக்கு. சண்டை போட்டு அடிபட்டு இருக்கு. புலியெல்லாம் வரும். புலி, சிறுத்தை, கரடி எல்லாம் வரும். நம்மளும் பக்கத்துக்கு வர முடியாது. நம்மளும் பார்த்தா நான் திரும்பி பார்த்தாச்சுனாக்க அது ஒரு சைடாயிரும். நான் அவரோட வேலை செய்கிறேன், நான் எதுக்குங்க பயப்படுவோம்? உயிரோட இருக்கிறது அவங்க கிட்ட. அப்போ நான் பயந்துட்டு என்ன செய்யறது? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போகட்டும். அதனால என்ன? சரி ஐயா வரட்டுங்களா? சரிங்க, வரேங்க, நன்றி. ஒரு ஜீப்பு வருது, கிடைச்சா போதும். Powerful man. Powerful people come from powerful places. நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு நிறையா தாவரங்கள், செடி, கொடிகள்லாம் இருக்குது. இங்கே கீழே எல்லாம் கருவேல மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி இங்கே மலைகளில் இது ஒன்று. இதுக்கு பேர் என்ன? தகரை. இது இருக்கும் பகுதியில் வந்து வேறு எந்த புல் பூண்டு முளைக்காது. இது எதுவுமே சாப்பிடவும் கூடாது. இது வேஸ்ட்டு. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் விதையெல்லாம் போட வேணாம், அதுவாக திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கும். விபூதி மலை ஆன்டி போச்சிங் கேம்பின் சிங்காரா ரேஞ்ச். நம்ம ஒரு டீமாக வரோம் அப்படின்னா சஃபாரி ஓகே. பட் டைகர்லாம் உங்களால் பாருங்க, அதோட வெயில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க.